ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் அம்மு ஸ்கூலுக்கு போகலன்னு தான் காவேரி வீட்டுக்கே வரா. விஜய்கிட்ட கேட்குறா, எதுக்கு 2 நாளாக அம்மு ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு சொல்லணும் தான். உங்களை தான் என் அம்முவை பார்க்க வேணாம்னு சொன்னல, ஏன் வரீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து மறுபடியும் கோவத்தை காட்ட தேவையில்ல காவேரி கிட்ட கோவத்தை காட்டினா அவள் அதிகமாக தான் போகிறா. கொஞ்சம் விட்டு பிடிங்க விஜய். ஆனால் இந்த இடத்துல வந்து என் குழந்தைய ஸ்கூல் மாற்ற போகிறோன்னு தான், என் கிளாஸ் குழந்தைய நீ எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு பேரண்ட் கிட்ட வந்து ஒரு சால்வாக தான் மிஸ் பேசணும். இவ்வளோ உரிமையோடு கோவப்படுறான்னா என்ன இருக்கும் அவன் மனசுலன்னு அவளே கொஞ்சம் யோசிக்கணும். அம்மா ஓடியாந்து கட்டி பிடிக்குதா காவேரி மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தையோட அம்மா பாசம் தான். ஒரு அம்மாவை கட்டி பிடிக்கிற போல் ஓடியாந்து கட்டி பிடிக்கிற இந்த குழந்தைக்காக மனம் இறங்கி வரலாம் காவேரி கண்டிப்பாக. ஆனால் அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு போகும்போது மாப்பிள்ளை பையன் ஹீரோ ஃபோன் பண்ணி காவேரி கிட்டே போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு விருப்பமே இல்லை, அதான் குழப்பமாக இருக்குதுன்னா இந்த இடத்துல சால்வ் பண்ணி அனுப்புகிறா. வீட்டுக்கு போனதும் இந்த பையன் பேசுறது இதெல்லாம் இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை கூட சொல்லலை காவேரி சாரதாம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கிறேன்னு கேட்டதும், நான் அம்மு வீட்டுக்கு போனேன், அம்மு வந்து ஸ்கூல் மாற்ற போகிறேன்றாரு அவங்க அப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல கங்கா கேட்குறா, நீ ஆண்டி நேற்று தானே அவங்க வீட்டுக்கு போனேன், இன்றைக்கி போவ, அவங்க குழந்தைய அவர் எங்கே ஒன்றாலும் மாற்ற அவருக்கு உரிமை இருக்குது, நீ எதுக்கு இதில் வந்து தலையிடுறன்னு சொல்லிட்டு கேட்குறா. உன் விஷயத்தில் யாரையும் தலையிடக்கூடாது, நீயே முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவு எடுக்கிறல்ல, அதுபோல் தான் அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உரிமை இருக்குது, நீ அவங்க விஷயத்தில் தலையிடாதுன்னு கங்கா கேட்குறது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் இதை காவேரி உள்ளே போய் அந்த டைரியும் பார்க்குறா. அவங்க ஒய்ஃப்கிட்ட அவர் எழுதி வச்சதை, என் ஒய்ஃபை தவிர உன்னை தவிர எந்த பொண்ணையும் நான் நேசிக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் யோசிக்கிறா. இங்கே விஜயும் வந்து அந்த ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோ, கொடைக்கானல் போன ஃபோட்டோலாம் எடுத்து இந்த மார்போடு அணைச்சி கண் கலங்குறாரு. அதுவும் ஒரு சுகதான்ற போல் இருக்குது. உண்மையிலே இன்றைக்கி எபிசோடு நல்லா இருந்தது. இதை பார்த்தா பாப்பாவும் வந்து ஏன்பா அழறீங்க, அம்மா ஞாபகம் வந்துடுதா, எனக்கு அம்மா ஃபோட்டோ காட்டுங்கன்னு கேட்குறா. வேணாம்மா, என்னாலேயே மறக்க முடியாமல் நான் அழறேன், நீ இதை பண்ணால் உனக்கு இதே ஞாபகமாக இருக்கும், வேணான்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம்தான் புரியல, மகாநதி சீரியலில் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவோட அரவணைப்பு தான் நிறைய இருக்கணும். ஆனால் இந்த அம்மாவோட அரவணைப்பை நீட்டாக வளர்த்திக்கின்னு போகிறாங்க, அப்பாவோட அரவணைப்பிலேயே கொண்டுக்கின்னு வராங்க.